நேரம் 7:30. பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன. திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். முதலில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி. சுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரத்திலேருந்து மூங்கில்பாடி கிராமத்திலேருந்து வந்திருக்கேங்க சார். என்னுடைய பேர் சுமதி. இயற்கை விவசாயமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். நீங்கள் பாரம்பரியமாக விவசாயி தானே? ஆமாம், பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க மேடம்? 4.5 ஏக்கர் வச்சுருக்கேங்க சார். 4.5 ஏக்கர்லையும் என்னென்னலாம் பயிரிடுறீங்க? 4.5 ஏக்கரில் 1 ஏக்கருக்கு காய்கறி பயிருங்க சார். அப்புறம் 1 ஏக்கரு சேனக்கிழங்கு பண்ணியிருக்கேன். 1 ஏக்கர் மரவள்ளி. மீதி இருக்கிற தோட்டத்தில் கொஞ்சம் வீட்டு செலவுக்காக நெல் நட்டுருக்கேங்க சார். முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் காய்கறி ஆமாங்க சாகுபடி சார், செய்றீங்க. எல்லாமே இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு அங்கக முறையில் காய்கறி சாகுபடி செய்யணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு மேடம்? எனக்கு அது சாப்பிடணும், எனக்கு அது சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதனால நான் சரி, நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்கிறதும் நம்ம மற்றவங்களுக்கும் கொண்டு நஞ்சில்லாம உணவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இயற்கை முறையில பண்ண ஆர்வம் வந்ததுங்க சார். பரந்த மனப்பான்மை உங்களுக்கு. ஆமாங்க சார், அப்படியும் வச்சுக்கலாம். காய்கறி சாகுபடி செய்றீங்க. ஆமாங்க சார். என்னென்ன காய்கறி எல்லாம் சாகுபடி செய்றீங்க? அதை பத்தி சொல்லுங்க. எல்லாமே நாட்டு ரகம் தாங்க சார். நான் ஹைபிரிடுக்கே போக மாட்டேன். ஹைபிரிட் போனோம்னா கொஞ்சம் அதிக நோவு தாக்கும். நாட்டு ரகம்னா நோவு கம்மியா தான் தாக்கும். அதனால எனக்கு நாட்டு ரக காய் நம்ம டேஸ்டா இருக்கும். ஹைபிரிட் சல்லுன்னு இருக்கும். நாம அதிகமாக காய்கறி சாப்பிட்றதுனால நமக்கு நாட்டு ரகம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நாட்டு ரகத்தையே சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க சார். இப்போ நாட்டு ரகத்துலன்னா கத்திரிக்காய், பவானிக்காய், தக்காளினா நாட்டு தக்காளி, மிளகாய் நாட்டு மிளகாய், அது இல்லைன்னா கோவணுங்கிற மிளகாய், அப்புறம் சிகப்பு வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய். நான் ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்கேன் நாட்டு வெண்டைக்காயிலேயே. அந்த 3 வெரைட்டியுமே வச்சுருக்கேன். புடலங்காய் இருக்குது, அப்புறம் பீக்கிங்காய் எல்லாம் ஒரு ஜான் தாங்க சார் இருக்கும். அந்த பீக்கிங்காய், புடலங்காயும் அதே மாதிரி சின்னதாக தான் இருக்கும். பாவக்காயும் சின்ன பாவக்காயாக தான் இருக்கும். அப்புறம் அவரைக்காய் எல்லாமே பண்ணியிருக்கேங்க சார். எல்லாமே நாட்டு ரகம் தான் பண்ணியிருக்கேன். வேற ஹைபிரிடுக்கே போறதில்ல. இப்போ ஹைபிரிட்னா சீக்கிரமா பருத்துரும். ஆமா, அதனால நீங்க அறுவடை செஞ்சு விற்பனை செய்யலாம் இல்லைங்களா? இதே நாட்டு ரகம் வந்தா நாட்கள் பிடிக்கும். அது எப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். இது சீக்கிரம் காய்ச்சிட்டு சீக்கிரம் முடிச்சிரும் ஹைபிரிடு. நாட்டு ரகங்கிறது கொஞ்சம் தாங்கி வந்தாலும் நிறைய நாள் நீடிச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க சார். அதனால நாட்டு ரகம் தான் எனக்கு பிடிச்சி சூஸ் பண்ணி நான் நாட்டு ரகம் தான் வச்சிருக்கேங்க சார். இப்ப வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், புடலங்காய், பாகற்காய் இதெல்லாம் நீங்க சாகுபடி செய்றீங்க மேடம்? ஆமாங்க சார். இதெல்லாம் அந்த நாற்று நடுவு முறைகள், நீர் பாசனம், நோய் மேலாண்மை, அறுவடை இதெல்லாம் பத்தி ஒன்னொன்னா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நாங்க பசுந்தாள் உரத்தை வச்சிருவோங்க சார். ஒரு ஏக்கருக்கு கணக்குல ஒரு பேஜா விதைச்சு விட்டுருவோம். நிலத்தை உழவும் போதே விதைச்சு விட்டோம்னா அது 25 வகையான பசுந்தாள் பயிர்கள் வாங்கி விதைச்சிடுறோம். அதனால அது நல்லா பூ பூக்கும் தரன்ல வந்ததையும் உழுதுருவோங்க சார். உழுதுட்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு 10 சென்டோ 20 சென்டோ எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாங்க எடுத்து அதை பேஜா பிரிச்சு வச்சு நாங்க அந்த அளவுக்கு இந்த ரகத்துல இந்த இடத்துல இந்த ரகம் தான் பண்ணணும் அப்படின்னு தனியா பிரிச்சுக்குவோம். மொத்த ஏக்கர் நிலத்தை பிரிச்சுக்குவோம். வெண்டைக்காய் கொஞ்சம் 10 சென்ட், புடலங்காய்னா சரள போடணும். இப்ப தொழில்நுட்பமா நான் கல்லு பந்தல் போட்டு பண்ணலான் இருக்கேங்க சார். நிலத்தை எப்படி உழுறீங்க?
நிலத்துல ஃபர்ஸ்ட் 5 கலப்பையில ஓட்டிடுவோங்க சார். அந்த பசுந்தாள் உரம்லாம் விதைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டரை ஓட்டிட்டு அப்புறம் 5 கலப்பையில 2 சால் ஓட்டிடுவோம். ஓட்டிட்டு மறுக்காவும் ரொட்டேட்டர்ல ஓட்டினாதான் மண்ணு நைஸா இருக்கும். நைஸா இருக்கும்போது தான் நம்ம வந்து எந்த செடிகள் விதைகள் போகணுன்னாலும் கட்டி இல்லாம இருந்தாக்கா நல்லா முளைப்பு திறன் நல்லா வரும். அதனால நாங்க கடைசி ரொட்டேட்டர் ஓட்டும் போதும் நாங்க மண்புழு உரம், வேப்ப புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு எல்லாமே கலந்து விசிறி விட்டு ஓட்டி பார் எடுத்து கட்டிக்குவோங்க சார். பார் எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு 20 சென்ட்டோ 10 சென்ட்டோ என்ன எவ்வளவு ஊனணும் அப்படின்னு அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு ஊனி லேட்டர் வச்சிருக்கோங்க சார். எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான். அதுலயே நாங்க ஊனி லேட்டர் இழுத்துட்டுக்குவோம். லேட்டர்ல பாஞ்சா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்க வாய்க்காலும் பிடிச்சி வச்சுக்குவோம். வாய்க்கால் மூலியமா நேரடி பாசனம் அப்படின்ட்டு அந்த இதுலயும் பிரிச்சு வச்சுக்கிட்டு நாங்க அதுல கட்டுப்படி ஆகாத போது வாய்க்கால்ல தண்ணி விட்டோம்னா 1 வாரத்துக்கு தாங்குங்க சார். ட்ரிப்ல விட்டோம்னா ஒரு நாளைக்கு தான் தாங்கும். மறுநாள் மறுக்கா ட்ரிப்ல விடணும். இதுனா 1 வாரத்துக்கு தாங்கும். தண்ணி கம்மியா இருக்கும்போது ட்ரிப்ல விட்டுக்குவோம். தண்ணி அதிகமா இருக்கிற டைம்ல வாய்க்கால்ல விட்டுக்குவோம். இப்ப இந்த காய்கறிகள்லாம் விதைகள் எப்படி வாங்கி அதை நாட்டுறீங்களா, எப்படி பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்ப என்னுடைய தோட்டத்துல என்ன விளையுதோ என்ன நான் வச்சிருக்கணுங்க சார், அதையே நான் விதைக்கு விட்டு வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் நல்லா தரமா இருக்கிற விதைய நான் விதைக்கையாக விட்டுருவேன். விட்டுட்டோம்னா அதை வந்து நான் எடுத்து டைகோடர்மா வீரிட்டி போட்டு கலக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். அதையே நாங்க எடுத்து வச்சுக்குவோம். நாங்க போய் வெளியில எங்கேயும் வாங்குறது இல்லைங்க சார். கடைக்கு போயிட்டு விதையோ நாற்றோ வாங்குறது இல்ல. வாங்குறது இல்ல. தக்காளி விதைன்னா நாட்டு ரக தக்காளியை நல்லா பழுக்க வச்சு நாங்களே அதை புழிஞ்சு விட்டு நாங்களே எடுத்து வச்சுக்குவோம். விதை பதப்படுத்தும் முறைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது? தெரியுங்க சார். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் வந்து விவசாயத்துல வந்து 40 வருஷமா அதுல இருக்கேங்க சார். எனக்கு வந்து 17 வயசுல இருந்தே எனக்கு விவசாயம். அதனால நான் விவசாயத்தை பண்றதுனால எனக்கு எப்படி பண்ணணும் என்னன்னு எனக்கு எல்லாம் தெரியுங்க சார். நான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்ததுதான். அதனால எனக்கு எல்லாமே தெரியும். அதை நான் வந்து பாத்துக்கிட்டேன், எப்படி பண்ணணும்னு பாத்துக்கிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி விளையிறத எடுத்து வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம். கத்திரி பவானி விதையும் எடுத்து வச்சுக்குவேன். தக்காளி விதையும் எடுத்து வச்சுக்குவேன். மிளகா விதையும் எடுத்து வச்சுக்குவேன். மிளகா விதை ஒரு தடவை மாத்துவோம். மாத்தும் போது கேவிக்கையில இருந்து எனக்கு மிளகா விதை கொடுத்தாங்க. அந்த விதையே நாங்க பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கேவிக்கையில இருந்து நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் அந்த தொழில்நுட்பம்லாம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிக்குவேங்க சார். சரி, இப்போ இந்த வெண்டைக்காய் சாகுபடி முறைகளை பத்தி சொல்லுங்களேன். எப்படி நடுறது, களை எடுக்கிறது, நீர் பாசுறது, நோய் மேலாண்மை, இதெல்லாம் ஒண்ணுன்னா சொல்லுங்களேன். வெண்டைக்காயில 3 ரகம் இருக்குங்க சார். 3 ரகத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை 2 ரகம் தான் நல்லா இருக்குது. அதுல வந்து நாங்களே நல்லா தெளிப்பா இருக்கிற விதையை பார்த்து நானே விட்டுருவேன். அந்த விதையை எடுத்து நாங்க 10 சென்ட்ல பண்றோம் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு 2 அடிக்கு பார் எடுத்து கட்டிக்குவோம். எடுத்து கட்டி ஒரு முளத்துக்கு ஒரு செடி ஊனி வச்சிருவோங்க சார். ஊனி வச்சுட்டு அது ட்ரிப்பில் வந்து 2 அடி லேட்டரும் இருக்கு, 4 அடி லேட்டரும் இருக்குது. எதுக்கு தகுந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுக்குவோம். பாத்தியாவும் வாய்க்காலாவும் பண்ணிக்குவோம். அதுல எப்படி வேணாலும் நாங்க தண்ணி எடுத்து விட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த நடவு கை நடவு தான், மிஷின் இல்ல? ஆமா, மிஷின்லாம் இல்ல. எதுவுமே மிஷின் கிடையாது. எல்லாமே கையில நானே ஊனிடுவேன். ஆள் வச்சு ஊன்னா எனக்கு செட் ஆகாது. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே தான் ஊனணும்? ஆமா, நானே தான் ஊனுவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னாக நானே தான் ஊனுவேன். ஆனா ஆள் வச்சோம்னா அது நல்லா ஊன மாட்டாங்க. உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்காது. நிறைய முளைப்பு திறன் கம்மியா போயிடும். அதனால நானே தான் ஊனி ரெடி பண்ணுவேன். வெண்டைக்காய் வந்து 40 நாள்ல வந்துருங்க சார். பூத்தரன் வந்துரும். 60வது நாள் நம்ம காயை அறுத்தரலாம். களை வந்து நம்ம ஆள் வச்சுதான் நாங்க புடுங்குவோம். அதுக்கெல்லாம் ஆள் தான் வச்சுக்குவேன். ஆள் டெய்லி ரெகுலரா 4 ஆள் 5 ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஆள் வச்சுதான் நான் களையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நோய் தாக்குதல் தென்படுமா? நோய் தாக்கல் நிறைய வருங்க சார். அழுகல் வரும், சப்பாத்தி பூச்சின்னு சொல்றது, அந்த மெழுகு பூச்சி அது வருங்க சார். எல்லாம் வரும். நாங்க வேப்பெண்ணெய் அடிப்போம், இல்ல பஞ்சக்காவி அடிப்போம், மீனமில் அடிப்போம், மண்புழு குளியல் நீர் அடிப்போம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அடிப்போம். அப்புறம் 5 இலை கரைசல் அடிப்போம். அப்புறம் வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய் எல்லாம் கலந்து அதை ஒரு டைம் அடிப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு அடிச்சுட்டே இருப்போம். அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த மெழுகு இருக்கிறத கூட அந்த சோப்பாயில் மட்டுமே அடிச்சா அந்த மெழுகு இருக்கிறத தத்து பூச்சி எல்லாம் குறைஞ்சிரும். அதனால அந்த சோப்பாயிலாவை கூட அடிச்சிருவோம். அடிச்சோம்னா அது அந்த பூச்சி எல்லாம் இறந்துரும். அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க சார். இப்போ வெண்டை நட்டு எத்தனை நாட்களுள்ள காய் விடும்?
அதான் 40 நாள் பூ வந்துருங்க சார். 60வது நாள் காய் வந்துரும். அது எத்தனை முறை அறுவடை பண்றீங்க? ஒரு 2.5 மாசம் இருக்கலாங்க சார். மருதாம்பெல்லாம் விடலாம். நான் விடுறது இல்லைங்க சார். அது வந்து மருதாம்பு விட்டா இன்னும் நிறைய சத்து கம்மியாயிரும். நாட்டு ரகம்னால அது சத்து அதிகமா அதை எடுத்துக்கும். அதனால நாங்க மருதாம்பு விடுறது இல்ல. காய்க்க முடிச்சதையும் நாங்க அதை வெட்டிட்டு வேற பண்ணுவோம். அத மறுக்கா 2வது தடவை விடுறதில்ல. வெண்டைக்காய் நல்லா திடமா இருக்கும். ஆமா, பார்க்கறதுக்கு திடமா இருக்கும். நல்லா ஒரு ஜான் அளவுக்கு நல்லா வளர்த்தியா இருக்குங்க சார். எடையும் வரும். எடையும் வரும். 5 காய் போட்டோம்னா 1/4 கிலோ வந்துரும். அந்த அளவுக்கு காய் நீட்டா வந்துரும். அதே மாதிரி கத்திரிக்காவும் அப்படிதாங்க சார். நாங்க பவானி காயின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து வச்சு விதை நானே உற்பத்தி பண்ணி அதை வச்சிருக்கேன். அதை நான் நாத்து விட்டு குழித்தட்டு முறையிலயும் பண்ணுவேங்க சார். நார்மலா வெயில்ல விடுற மாதிரியே மண்புழு உரத்தை போட்டு விட்டுருவோம். விட்டுட்டு ஒரு நாளைக்கு முளைப்பு திறன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு அப்படியே லைட்டா அந்த பாட்டில்ல வந்து மீன் அமிலமோ பஞ்சகாவியாவோ வடிகட்டி ஊத்தி ஸ்ப்ரே பண்ணிக்குவோங்க சார். அந்த பாட்டில்ல ஊத்தி ஸ்ப்ரே பண்ணும்போது தான் செடி வரும்போதே நல்லா தரமா நல்லா இருக்கும். நோவு இல்லாம நல்லா தெளிப்பா நல்லா இருக்கும். அதை நம்ம செடி நம்ம காட்டுல நட்டோம்னாலும் எந்த ஒரு வாடல் நோயோ ஒரு புழுவோ தத்துப்பூச்சி நிறைய வரும், வாடல் நோய் வரும், குருத்து புழு வரும், எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்படி இருந்தாலும் நாங்க வாரத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒண்ணு 5 இலை கரைசல், 10 இலை கரைசல், 5 இலைனா நெச்சுவலை, வேப்பலை, புங்கலை, எருக்கலை, ஆடாதொடையெல்லாம் காட்டிலேயே வச்சிருக்கேன். அதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த மண்புழு கரைசல் எல்லாம் நிறைய தெளிக்கிறீங்க. ஆமா. இதெல்லாம் எப்படி நீங்க கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறீங்களா இல்ல நீங்களே இல்லைங்க சார், தயாரிக்கிறீங்களா? நாங்களே எங்க தோட்டத்திலேயே வச்சிருக்கோம். இது நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆடாதோடையும் வச்சிருக்கேன், நொச்சி இலையும் வச்சிருக்கேன். நொச்சி இலை வெளி ஓரத்துல நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்லயே இருக்கட்டும், நம்ம காட்டுலயே இருக்கட்டும், இருந்தாக்கா நம்ம அப்பப்ப எப்ப தேவைப்படுதோ நம்ம பொரிச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சிருக்கேன். புங்கலையும் இருக்கு, எருக்கலையும் இருக்கு, வேப்பலையும் இருக்கு. அதனால ஒன்னும் பிரச்சனையே இல்லைங்க சார். எதையுமே கடையில போய் வாங்குறது இல்ல. கடையில போய் வாங்குறது இல்ல. இந்த நாட்டு சக்கரை மட்டும்தான் வாங்குவோம். அது வந்து பஞ்சகவ்யாவுக்கு வேணும், அப்புறம் ஜீவாமிர்தத்துக்கு வேணும். அதனால அது நாட்டு சக்கரை மட்டும்தான் நாங்க கடையில வாங்குவோம். மீதி எதுவும் வாங்குறது இல்ல. இதையே நாங்க வச்சு பயன்படுத்திக்குவோங்க சார். கத்திரிக்காய் எவ்வளவு நாட்களுக்கு அறுவடை பண்றீங்க? அது வந்து 3 மாசம் வரைக்கும் வருங்க சார். நாங்க வந்து 3 மாசம் வரைக்கும் தான் பயன்படுத்திக்கிறது. அடுத்த இது வேற ஏதாவது பண்ணிக்குவோம். அந்த செடியே பிடுங்கிருவோம். தக்காளி வந்து நாட்டு ரகம் தாங்க சார். அதையும் நாங்க வந்து பிசைஞ்சு விட்டு அந்த விதையை எடுத்து வச்சிருந்து டைகோடர்மா வீரிட்டி போட்டு கலந்து காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம். பதப்படுத்தி வச்சுக்குவோம். பதப்படுத்தி வச்சுக்கிட்டு நாங்க அதே குழித்தட்டு நாற்றவும் விடுவோம். நார்மலாகவும் மண்புழு உரத்தை போட்டு நாற்று விட்டு அதையும் எடுத்து நாங்க நடுவோம். அதை நடும்போது நாங்க பஞ்சகாவியா போடுவோம், மீன் அமிலம் விடுவோம். அப்படியே தரவழியா பாய்க்கிற அன்னைக்கு தரவழியாவும் விட்டுருவோம். ஸ்ப்ரே பண்ணும் போதும் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆனா தக்காளி செடிக்கு அதிக மருந்து தேவையில்ல. கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் அதிக மருந்து. நாட்டு ரகம்னால நல்லா தாங்கி வரும். அந்த பச்சை மிளகாய் எப்படி பச்சை மிளகாய் வந்து நாங்க என்ன ரகம்? கோவன்னு ஒரு ரகம் இருக்குங்க சார். அது இல்லாம நாட்டு ரகம் ஒரு ரகம் இருக்கு. நம்ம சின்னதா தான் இருக்கும். நாட்டு ரகமும் இருக்குது, கோவன் ரகம் இருக்குது. கோவன் நிறைய காய்க்க நிறைய பிடிக்குங்க சார். நீட்டா இருக்கும். அதை வந்து கேவிலையும் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து நான் அந்த விதையை எடுத்து வச்சிருந்தேன். அந்த விதையை எடுத்து வச்சு சரியா ஒரு டைம் முளைக்கலன்ட்டு யூனிவர்சிட்டியில கூட கோவன் ரகத்தை வாங்கி நாங்க அதை பயன்படுத்தினோம். அது குழித்தட்டாவும் பண்ணோம். குழித்தட்டா பண்ணும்போது நிறைய பேர் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து கத்திரி செடி, மிளகாய் செடி நான் எங்கேயும் போய் வாங்குறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. என்னுடைய முயற்சியில நாங்களே பண்ணிட்டு இருக்கோங்க சார். புடலங்காய் பாகற்காய் எப்படி பண்றீங்க சாகுபடி முறையில? புடலங்காய் பாவக்காயும் அது வந்து நாங்க பந்தல் சரளா மாதிரி அடிச்சுக்குவோங்க சார். குச்சி நட்டு அதுல வந்து டொயின் மாதிரி கவுர் இழுத்து கட்டி அதுல ஏத்தி விட்டுருவோம் கொடியெல்லாம். இப்ப வந்து நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், இப்ப இந்த வருஷத்துல தொழில்நுட்பமா கல் பந்தல் போட்டு மேல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேங்க சார். இது புதிய தொழில்நுட்பமா? ஆமா, புதிய தொழில்நுட்பமா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க சார். எப்படி? அதாவது கல்லு வந்து 5 அடிக்கு ஒரு கல்லு நட்டு அதுல கம்பி போட்டு இழுத்து கட்டி நம்ம எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு இழுத்து கட்டி நம்ம பந்தல் போட்டுக்கிட்டோம்னா அதுலயே நம்ம எல்லா செடிகளும் வருஷம் அப்படியே ஏத்தி விட்டுக்கலாம். அடியில உள்ளார வந்து பவர் டில்லர்ல ஓட்டி விட்டோம்னா நம்ம அப்படியே பந்தல்ல எப்பவுமே காய் இருக்கிற மாதிரி ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னு இப்ப இந்த வருஷம் பறிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அடியில தொங்கும், மேல செடி கொடி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். பந்தலுக்கு அடியில நிறைய காய் தொங்கும், நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம வந்து அடிக்கிற மருந்து ஸ்ப்ரே பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால இப்ப இந்த வருஷம் அது பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கேங்க சார். முன்னே எப்படி பண்ணிருந்தீங்க? முன்ன வந்து குச்சி நட்டு கம்பி இழுத்து கட்டி அதுல பண்ணியிருந்தாங்க சார். இப்ப இந்த வருஷம் வந்து வேற மாதிரி இது மாதிரி பண்ணலாம்
அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கேங்க சார். பாவக்காய், புடலங்காய் எல்லாமே ரெண்டும் ஒன்னாவே பயிர் இல்லாமா? ஒவ்வொரு கால் பாத்தியா மாத்திக்கலாம், ஒவ்வொரு காலா. காய்கறி சாகுபடி முறையில இப்ப புடலங்காய், பாகற்காயில பூச்சி நோய் தாக்குதல் வந்து அதை எப்படி சரி அது பண்றீங்க? வந்துங்க சார், ஒரு நாளைக்கு மண்புழு குளியல் நீர் விடுவோம், ஒரு நாளைக்கு பஞ்சகாவியா விடுவோம், ஒரு நாளைக்கு ஜீவாமிர்தம் விடுவோம். ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி மீனமில ஒரு நாளைக்கு விடுவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதா விட்டுருவோம். அந்த மேல தெளிக்கிறது மட்டும், ஸ்ப்ரேயர்ல தெளிக்கிறது மட்டும் வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் அது மாதிரி பண்ணுவோம். இல்ல இந்த 5 இலை கரைசல் பண்ணுவோம், இல்ல 10 இலை கரைசல் பண்ணலாம், இஞ்சி பூண்டு கரைசல் பண்ணலாம். அது மாதிரி நாங்க ஏதோ ஒண்ணு அதை பண்ணிக்குவோங்க சார். இப்ப புடலங்காய், பாகற்காய், இடுப்பொருட்கள ஸ்ப்ரேல தான் பண்றீங்க? ஆமா, ஸ்ப்ரே. என்ன மாதிரி ஸ்ப்ரே மேடம்? பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் பண்றோம். பவர் ஸ்ப்ரேயர்ல பண்றது இல்ல, பேட்டரி ஸ்ப்ரேயர்ல தான் பண்றோம். இது எத்தனை நாட்களுக்கு அறுவடை செய்றீங்க? இந்த பந்தல் முறையில காய் போடுறது வந்து 1.5 மாசம் 2 மாசத்துக்கு தான் காய் வரும், அதுக்கு மேல வராது. அதை நாங்க எடுத்துட்டு அப்புறம் அப்படியே பக்கத்துலயே வேற செடி ஊனி விட்டுருவோம். அந்த ஒரு பேட்ச் முடிஞ்சதையும் அடுத்த செடிக்கு ரெடி பண்ணிக்குவோம். எல்லாமே நீங்க ஒரு தனி ஆளா இருந்து தான் நீங்க எல்லா வேலையும் செய்றீங்க உங்க நிலத்துல? ஆமாங்க சார், நான் தான் பண்றேன். சரிம்மா, இப்ப வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், புடலங்காய், பாகற்காய் எல்லாமே விளைவிச்சு விற்பனைக்கு வந்துருச்சு. விற்பனை முறைகளை பத்தி சொல்லுங்களேன். இதெல்லாம் எப்படி விற்பனை செய்றீங்க? விற்பனை முறை என்னங்க சார், இப்ப எனக்கு வந்து முன்னெல்லாம் அதிகமா சேல்ஸ் பண்ண தெரியாது. இப்ப வந்து நான் நிறைய ட்ரைனிங்க்கு போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால நானே மதிப்பு கூட்டி நாமளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சின்ன சேலம் ஒரு முருகன் கோயில் இருக்கு, அந்த இடத்துல மார்க்கெட் மாதிரி இருக்குங்க சார். அந்த காய்கறி மார்க்கெட்டுங்களா? காய்கறி மார்க்கெட்டு, அதுல போய் 3 மணி நேரம் இருப்பாங்க சார். இப்ப வந்து அதிகமா அங்க தெரியறதுனால காட்டுக்கே வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால இப்ப அதிகமா நான் அங்க போறது இல்ல. இன்னும் நிறைய பண்ணணும், பண்ணி இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணும், இன்னும் கடையும் போடுற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு 25ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார். கண்டிப்பா உங்க முயற்சி வெற்றி அடையட்டும். நன்றிங்க சார். இப்ப பேரிடர் காலங்கள்ல காய்கறி செடிகள் எல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்களா? ஒவ்வொரு டைமும் நல்லா இருக்குங்க சார். இந்த நாட்டு ரகங்கிறதுனால கொஞ்சம் வெயிலுக்கும் தாங்கும், மழைக்கும் தாங்கும். அப்படி தாங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். இப்ப நம்ம மழை பெஞ்சு கொஞ்சம் தாழ்வான இடமா இருந்தா செடியெல்லாம் அழுகிருங்க சார். நாங்க அதை பார்த்து கொஞ்சம் மேவையில இருக்கிற இடத்த பார்த்து தான் தேர்வு பண்ணி நாங்க அதுல பண்ணிக்கிறதுங்க சார். இயற்கை விவசாயி அப்படிங்கறத வந்து அரசாங்கத்துல பதிவு பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேங்க சார், பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்னு சர்டிபிகேட் மட்டும் தருவாங்க சார். தேர்ட் இயர் போனதையும் ஆர்கானிக் சர்டிபிகேட்னு கொடுத்துருவாங்க. இப்ப நான் இந்த வருஷம் செகண்ட் இயர் வாங்க போறேங்க சார். சர்டிபிகேட் பதிவு பண்ணி அங்கங்க சான்றிதழ் வாங்கியிருக்கேங்க சார். அப்படி பதிவுறதால என்ன நன்மைகள் விவசாயிக்கு? நம்ம எங்க கொண்டுட்டு போனாலும் தைரியமா விக்கலாங்க சார். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வாங்குறவங்களும் இவங்க இயற்கை விவசாயி சான்றிதழ் வச்சுக்கிறாங்க, அப்ப அப்படின்னு தரமானதா சொல்லிட்டு இருக்கும். தரமானதா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நாங்க இப்ப வந்து தோட்டத்துல வந்து போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க சார். தோட்டக்கலை மூலியமா போர்டு வச்சதுனால தோட்டக்கலையில இருந்தும் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவி பண்றாங்க, கேவிகேலயே இருந்து எங்களுக்கு உதவி பண்றாங்க. விவசாயிகளும் அந்த இடத்துல வந்து எல்லாமே அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு உரம், பஞ்சகாவியா, மீன் அமிலம், மண்புழு குளியல் நீர், காய்கறிகள் எல்லாமே, பூ கூட அங்க என் வீட்டுல இருக்குங்க சார். அதனால எல்லாமே இப்ப அங்க வந்து போர்டு வச்சதையும் எல்லாமே வந்து இப்ப அங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஒரு சிரமமாவே இல்ல. இப்ப காய்கறியில லாபமும் கிடைக்குது நல்லா. நல்ல லாபம் தாங்க சார். காய்கறியில வந்து லாபம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கேவிகே இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க சார். இப்ப கேவிகே என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதனால என்னென்ன நன்மைகள் அடைஞ்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு ஆரம்பத்துல எனக்கு வழிகாட்டியா இருந்ததே எனக்கு கேவிகே தாங்க சார். கேவிகே காலசமுத்திரம், சின்ன சேலத்துல காலசமுத்திரத்துல கேவிகே இருக்குங்க சார். அதுல தான் எங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் ஃபர்ஸ்ட் நான் கேவிகேவுக்கு பார்க்க தான் போனேன். போனதுக்கு அப்புறம் அங்க மேடம் சர்மிளா பாரதி மேடம் இருந்தாங்க. அவங்க தான் இப்படி புதுச்சேரி வானொலி நிலையத்துல இருந்து எங்களுக்கு பண்ணைப்பள்ளின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் எடுத்தாங்க. 2 தடவையுமே அதுல நான் போய் கலந்துக்கிட்டேன். அங்க நல்லா எனக்கு எல்லாமே அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. வேளாண் பள்ளி பாடத்துல கலந்துக்கிட்டு நிறைய கத்துக்கிட்டீங்க? நிறைய கத்துக்கிட்டேன். அதுல இருந்து வெளியில இருந்தும் சாரு மேடம் எல்லாத்தையும் வர வச்சு எங்களுக்கு அதுலயும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. பண்ணைப்பள்ளியில நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். காய்கறி சம்பந்தப்பட்டது நிறைய பண்ணியிருக்கேங்க சார். இப்ப அந்த அஸ்தி குரூப்னு சொல்லிட்டு அதுல ஒரு 25 நாள் ட்ரைனிங் அதுலயே நாங்க போய் கலந்துக்கிட்டோங்க சார். அதுல கலந்துக்கிட்டோம். நிறைய ட்ரைனிங் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க, காட்டினாங்க, பேசினாங்க. சுற்றுலா எல்லாம் போய்க்கிறாங்க. நல்லா அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியாததெல்லாம் கூட நாங்க அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாம இப்ப
ஆத்மாவில் இருந்தும் நிறைய எங்களுக்கு கண்ட்ரோல் சுற்றுலாலாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. மனசுக்கு வந்து இயற்கை விவசாயம் ஆனதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்காங்க சார். இப்போ நீங்க ஒரு இயற்கை விவசாயி இல்லைங்களா? ஆமாங்க சார். விருது வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கியிருக்கேங்க சார். எனக்கு வந்து போன வருஷம் கலெக்டர் அவார்டு முதல் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. 15,000 ரூபாய் கேஷாக கொடுத்துருக்காங்க சார். இப்போ இந்த வருஷமும் இப்போ ஒரு அவார்டு வந்திருக்கேங்க சார். தரதா சொல்லியிருக்காங்க சார். அது இல்லாமல் இப்போ நிறைய அவார்டுக்கு நிறைய அப்ளை பண்ணியிருக்கேங்க சார். நீங்க இயற்கை முறையில நிறைய காய்கறிகள் பயிரிட்டு நஞ்சில்லா உணவை மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி, வணக்கம். நன்றி சார். இதுவரை இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி. சுமதி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். வசீகரி